Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 1 vs 1 fights in Narutoverse. Narutoverseல எக்கச்சக்கமான 1 vs 1 ஃபைட்லாம் நடந்திருக்குது. அதுவும் மிக முக்கியமா கிளாசிக்லலாம் நிறையவே நடந்திருக்குது. சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5 ஃபைட்டை தான் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கு கண்டிப்பா பார்ட் 1ஓடலாம் முடிச்சுக்க முடியாது. ஏன்னா எக்கச்சக்க ஃபைட்ஸ் இருக்குது. அதனால கண்டிப்பா பார்ட் 2மே வரும். பார்ட் 1ல வந்து ரொம்பவே அதிக நேரம், அதாவது நிறைய எபிசோட்ஸ்க்கு கொண்டு போயிருப்பாங்களே ஒரு சில ஃபைட்ஸ், அந்த மாதிரி ஃபைட்ஸ் தான் நான் இந்த பார்ட் 1ல ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 2ல கொஞ்சம் வேமாவே ரஷ் பண்ணி முடிச்ச ஃபைட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 2ல நான் சொல்ல போற ஃபைட்ஸ் எல்லாமே ஏன்டா இந்த ஃபைட்டை இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஃபைட்டை கொண்டு போயிருக்கலாமே, வேற லெவல் இருந்திருக்குமே அப்படின்னு நம்மளை ஏங்க வச்ச ஒரு சில ஃபைட்ஸ் தான். அதாவது நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாத ஃபைட்ஸ், அது எல்லாத்தையும் நான் பார்ட் 2ல ஆட் பண்றேன். அது அடுத்த வீடியோவா வரும். இதுல இருக்க எல்லாமே எனக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபைட் அமைஞ்சது. இது எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரட் தான். அதனால இந்த லிஸ்ட் நமக்குலாம் சிங்க் ஆகுமான்னு சொல்லி தெரியல. அதனால உங்களோட லிஸ்ட் என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது வந்து நருட்டோ வெர்சஸ் நெஜி. இது நருட்டோ கிளாசிக்ல அந்த ஜூனியர் எக்ஸாம்ல நடந்திருக்கும். ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபைட். இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி பயங்கரமாவே ஹைப் ஏத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹினாட்டாவை நம்ம நெஜி வந்து ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுவோம். அதனால நருட்டோ ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம நருட்டோ அப்பதான் நம்ம ஜிராயாவையும் பார்த்திருப்பான். சோ ஜிராயாவோட ட்ரைனிங்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். கண்டிப்பா இந்த ஃபைட்ல ஒரு தரமான சம்பவம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து போனோம். அதுக்கு எந்தவித குறைச்சலுமே இல்லாம சும்மா வேற லெவல் ஃபைட்டா கொடுத்திருந்தாங்க. அதுலயும் நெஜிலாம் நருட்டோவை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பான். நெஜின்னு மட்டும் கிடையாது, அங்க இருந்து ஆடியன்ஸ் முக்காவாசி பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம நெஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவன் ஹியூ ஹாக்லேண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினோபி. அது மட்டும் இல்லாம பியாக்குனா ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணுவான். கண்டிப்பா நருட்டோவால இவனெல்லாம் தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நருட்டோவுமே அதுக்கு ஏத்த மாதிரி செம்மையா அடி வாங்குவான். எப்போ அந்த 9 tailsோட சக்கரா கிடைக்குமோ அதுல இருந்து சும்மா நருட்டோவோட ஆட்டம் தான். அண்ட் சூப்பரா யோசிச்சு திங்க் பண்ணி ஃபைட் பண்ணிருப்பான். இந்த ஃபைட்ல சும்மா கண்ணா பின்னான்னு ஃபைட் பண்ணாம கடைசியில எல்லாம் செம்மையா யோசிச்சு தான் ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அதனாலதான் நெஜியே அவங்க அவுட் ஆயிருப்பான். ரொம்பவே சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபைட்டாவே எனக்கு இது அமைஞ்சிருந்தது. அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது வந்து அதே நாள்ல நடந்த இன்னொரு சம்பவம், நருட்டோ வெர்சஸ் காரா. தகாலி வேற லெவல் ஃபைட்டுங்க இதெல்லாம். நருட்டோ கிளாசிக்ல இப்படிப்பட்ட ஒரு ஃபைட் அப்படின்ற மாதிரி நான் அவ்வளவு வியந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஷிப்புடன்ல தான் இந்த மாதிரி ஃபைட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கிளாசிக்ல இந்த அளவுக்கு பங்கம் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்த இந்த ஒரு ஃபைட்டை பாக்குறப்ப இதுல அங்க பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேர்ட் ஹோகாகே வெர்சஸ் ஒரோச்சிமா ஒரு ஃபைட் அந்த டைம்ல தான் நடந்துகிட்டு இருக்கும். அவங்கள காட்டுறப்ப கூட இல்லையே ஏன்டா இவங்களை காட்டுறீங்க, டக்குன்னு நருட்டோ காராவை காட்டுங்கடா, இந்த ஃபைட்டை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஹைப்பா இருந்தது இந்த ஃபைட்டுக்கு தான். அதுவும் நருட்டோட அட்டாக் ஒன்னொன்னையும் பார்த்து சாஸ்கே வாயை பொளந்து இருப்பான் பாருங்க, அதெல்லாம் செம்மையான சீனு. இந்த ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி ஏன்டா இந்த அனிமிக்கு நருட்டோன்னு பேர் வச்சீங்க, பேசாம சாஸ்கேன்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே சாஸ்கே ஃபோக்கஸ்டா தான் இருந்தது நிறைய. ஆனா இந்த ஒரு ஃபைட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நருட்டோட ரோல் இருக்கு எப்பா செம்ம பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நருட்டோ அப்பதான் நெஜி கூடயும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு இங்கிட்டு வந்திருப்பான். காராவை அந்த ஜூனியர் எக்ஸாம்ல எவனும் தொட்டது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நார்மல் காராவே எவனாலையும் சமாளிக்க முடியல. சாஸ்கே மட்டும் தான் கொஞ்சம் திணற விட்டுருப்பான். இதுல அந்த 1 tails வேற வெளியே வந்துடும். அவ்வளவுதான்டா சோலி முடிஞ்சு நினைக்கிறப்ப நருட்டோ ஒரு செம்மையான சம்மனிங் ஜுட்ஸை போட்டு நிப்பானாக்கும். தரமான குஸ்பம் சீனா இருந்தது அதெல்லாம். அதுலயும் ஒரு செகண்டுக்கு மட்டும் அப்படியே 9 tails கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க. 1 tailக்கும் பயங்கர சாக்கு. சாஸ்கே எல்லாம் அள்ளு விட்டுரும். அப்படியே நருட்டோ எப்படா இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனான்னு சொல்லி சாஸ்கே எல்லாம் வியந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதேதான் நம்மளும். அந்த அளவுக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபைட்னா அது இதுதான். நருட்டோவை இதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பிச்சிருந்தது. அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது வந்து எனக்கு நருட்டோலே ஃபர்ஸ்ட் கூஸ்பம்ஸ் கொடுத்த ஒரு ஃபைட். எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இதுவா தான் இருக்கும். நம்ம ராக்லி வெர்சஸ் காரா. நம்ம ராக்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபன்னான டோன்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். இவன் ஒரு காமெடியான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் காரா எடுத்துக்கிட்டா இவன் தண்டை இருக்கையிலே டெரர், இவன் எல்லாம் ஒருத்தனாலையும் தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனா அந்த ஒரு ஃபைட் மொத்தத்தையும் மாத்தி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு செம்ம அமேசிங்கான ஒரு ஃபைட். இதெல்லாம் பாக்குறப்ப சத்தியமா ஏதோ சின்ன பசங்க ஃபைட் பண்ற மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு தரமான ஃபைட் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஃபைட்டோட ஸ்டார்டிங்ல ராக்லி எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அந்த சாண்டை தடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து காலில் இருக்கிறத கலட்டி போட்டு ஓடி வருவான். அப்பா அந்த கலட்டி போடுறப்ப அதெல்லாம் செம்ம குஸ்பம் சீனா இருந்தது. அதுக்கு அடுத்து அந்த சாண்டை விட செம்ம ஸ்பீட் ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் டைம் காராவை தொட்ட ஒரு கேரக்டர்னா அது நம்ம ராக்லியா தான் இருக்கும். தொடுறதெல்லாம் கிடையாது, அடிச்சு பறக்க விட்டான். செம்மையா அடிச்சுக்கிட்டு இருந்தான் யாரும். அதுலயும் 6th கேட்டை ஓபன் பண்ற டைம்ல எல்லாம் கொன்னுட்டான். வேற லெவலுக்கு. கண்டிப்பா ராக்லி தாண்டே ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டேனாலாம். இருந்தாலும் காராவும் அதுக்கு சலச்சம் கிடையாது. அவனும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவான் அந்த சாண்டை வச்சு. சோ காரா தான் கடைசியா எப்படியோ வின் பண்ணுவான். என்னதான் அந்த ஃபைட்ல காரா வின் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் ராக்லிக்கு ஃபேன்ஸா மாறி இருப்பாங்க. அதுலயும் கடைசியா எந்திக்க கூட முடியாத சிச்சுவேஷன்லயும் எந்திரிச்சு நிப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு மொமெண்ட் கண்டிப்பா நான் ராக்லிக்கு எல்லாம் பயங்கர ஒரு ஃபேனா மாறிட்டேன். அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா இந்த ஃபைட்ல எல்லாருக்குமே டாப் 5ல இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது வந்து நருட்டோ வெர்சஸ் பெயின். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமேசிங் ஃபைட்டுங்க இப்போ வரைக்கும் நருட்டோவர்ஸ்லயே. சிப்புடன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நருட்டோக்கு இப்பதான் ஒரு 1 vs 1 ஃபைட்டே கிடைச்சிருக்குது. இந்த ஃபைட்டை கண்டிப்பா வேற லெவல் பண்ணுவாண்டா அப்படின்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. ஆப்பனண்ட்ல நிக்கிறவனும் ஒன்னும் சும்மா கிடையாது, நம்ம ஜிராயா சென்சேவே டிஃபீட் பண்ணவன் தான். 2 ஜிராயாவோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் பண்றதே கிட்டத்தட்ட காட் லெவல் ஃபைட் மாதிரி இருந்தது. அதுவும் இந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்ல அப்படியே பயங்கர கூஸ்பம்ஸோட ஆரம்பிச்சிருப்பாங்க. சாக்குரா ஒரு பக்கம் நருட்டோன்னு கத்துறப்ப என்ட்ரி கொடுப்பாங்க நருட்டோ, அதெல்லாம் செம்மையான கூஸ்பம் சீனு. நருட்டோ சிப்புடன்லயே இல்ல நருட்டோவர்ஸ்லயே பெஸ்டான என்ட்ரின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே சொல்றது இந்த பெயினார்க் என்ட்ரி தான். அந்த அளவுக்கு தரமான என்ட்ரியா இருக்கும் இதுதான். சும்மாவே நருட்டோ ரொம்ப ரொம்ப கோவப்படுவான். இதுல அந்நியாரம் பார்த்து லீஃப் வில்லேஜும் கம்ப்ளீட் அழிஞ்சு போயிருக்கு. இதுல ஜிராயா சென்சேவை கொன்னது இவன் தான் தெரிஞ்சு போயிருச்சு. அண்ட் நருட்டோ ஒண்ணு இப்ப சின்ன பையனும் கிடையாது, அவன் சேஜ் மோடு லேண்ட் பண்ணிட்டு வந்துட்டான். இந்த ஃபைட் இப்பதான்டா கலகட்ட போகுது அப்படின்னு ஒரு பயங்கர ஹைப்போட தான் இந்த ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ணேன் நானு. என்னோட எக்ஸ்பெக்டேஷனை 1% கூட வீணாக்க விடல. 100% சாட்டிஸ்ஃபைங்கான ஃபைட் எனக்குலாம். என்ன கேட்டா நருட்டோ சிப்புடன்ல ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோவை நம்ம இந்த இடத்துலதான் பவர்ஃபுல்லாவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது இந்த இடத்துக்கு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க, நருட்டோ வெர்சஸ் சாஸ்கே. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி ஃபைனல் வேரியில தரமான சம்பவம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கிளாசிக்ல அந்த ஒரு ஃபைட்டை பாக்குறதே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இத்தனைக்கு அப்ப அவங்க ஃபுல் பவர்ல கூட கிடையாது 2 பேருமே. நருட்டோ கிட்ட 9 டைல்ஸ் பவரும் கிடையாது, சாஸ்கே கிட்ட ரினேகனும் கிடையாது. ஆனாலுமே அந்த ஒரு ஃபைட் தரமா இருக்கும் அப்பவே. அப்படியே அங்க கட் பண்ணி சிப்புடன் எண்டுக்கு வந்தா தகாலி இந்த ஒரு போட்டோவை பாருங்களேன், இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு பக்கம் சுசானோ, இன்னொரு பக்கம் 9 டைல்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட காட் லெவல் ஃபைட்ஸ் எல்லாம் கிடையாது, இது காட் லெவல் ஃபைட் தான். இந்திரா, அசுரா, ஹசிராமா, மாதரா இவங்களோட ஃபைட்டை கூட நமக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலா காட்டினது இல்ல. ஆனா இந்த ஒரு ஃபைட்டை எக்கச்சக்க எபிசோடா இழுத்துருப்பாங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு சீனும். அந்த ஃபைட்டுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் அந்த பேசிக்கிற சில கான்வர்சேஷன்ஸ், அந்த ஆக்ஷனுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரியும் டெவலப் ஆகும். அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இத்தனைக்கு நருட்டோ சாஸ்கேவெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி கொல்லணும்னு நினைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்டில் இன்னுமே ரொம்ப ரொம்ப மோசமா போய் தான் முடிஞ்சிருக்கும். கடைசியில 2 பேரும் கன்வின்ஸ் ஆனதுனால மட்டும்தான் இந்த ஃபைட் எப்படியோ நின்னுச்சு. இல்லைன்னா சத்தியமா சொல்றேன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஃபைட்டா அமைஞ்சிருக்கும் இது. இப்பவுமே இதுதான் நான் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப மோசமான ஃபைட் நருட்டோவர்ஸ்லயே. உங்களுக்கு எந்த ஃபைட் நம்பர் 1ல இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சில பேருக்கு இதை தாண்டி இன்னும் ஏதாவது ஃபைட் கூட இருக்கலாம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ இதெல்லாம் ஃபைட், இதோட இந்திரா அசுரா ஃபைட்டை பாருங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்பவே கம்மியா தான் காட்டியிருப்பாங்க, இந்த அளவுக்கு அதிகமா அதை காட்டல. பட் ஓகே, ஓவராலா பாக்குறப்ப இந்த 5 ஃபைட் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபைட். அடுத்து பார்ட் 2ல கண்டிப்பா இன்னும் 5 ஃபைட்ஸ் வருது. ஆனா அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங் இல்லாத ஃபைட்ஸ் தான். அது எல்லாமே கொஞ்சம் சின்னதா அந்த ஃபைட்டை முடிச்சிருப்பாங்க. ஃபைட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், ஆனா கொஞ்சம் சிறுசா முடிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கலாமே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கிற ஃபைட் தான் நான் அடுத்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.